நாளைக்கு எபிசோடில் ஜெனியோட அப்பா பாக்யா கிட்ட இதுக்கு மேலே இங்கேருந்து பேசினா உங்களுக்கு மரியாதையே இல்லைன்னு திட்டுறாரு. பாக்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மரியம் ஜெனியை ரூம்ல இருந்து திறந்து விடுறாங்க. ஜெனி பாக்யா கிட்ட பேசணும்னு சொல்றப்போ அவ அப்பா பேசக்கூடாதுன்னு கோபப்படுறாரு. செலியன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது நல்லது தானேனும் நம்ம வழியில குறுக்க வர மாட்டான்னு சொல்றாரு. நீயும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா ஜெனி என்கிட்ட செகண்ட் மேரேஜ் பத்தி பேசாதீங்கன்னு சொல்றா. செலியன் எப்படி அவ்வளோ ஈஸியா என்னையும் பாப்பாவையும் மறந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிப்பான்னு அழுதுட்டு இருக்கா. பாக்யாவும் ஜெனி வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல பாட்டியும் எழிலும் பேசிட்டு இருக்காங்க. பாட்டி கிட்ட பாக்யா பேசுறாங்க. ஆனா பாட்டி கோவமா எழுந்து போயிடுறாங்க. பாக்யா தாத்தா கிட்ட கோவமா பேசினதுக்காக அவரு காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. ஜெனி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை செலியன் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. தாத்தாவும் நடந்த எல்லாம் மறந்துட்டு செலியனுக்காக என்ன வேணாலும் செய்யணும் சொல்றாரு. பாக்யாவும் எழிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெனி வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே மரியம் பாக்யாக்கு கால் பண்றாங்க. ஜெனியோட அப்பா பேசினதுக்காக பாக்யா கிட்ட சாரி சொல்றாங்க. ஜெனி மனசுல என்ன இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. அவங்களால பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. இனிமே என்ன முடிவுனாலும் அவங்க ரெண்டு பேருமே எடுக்கட்டும், அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாக்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காலையில ஜெனி அம்மாவோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்யா மரியமும் எங்க மீட் பண்ணலான்னு லொகேஷன் அனுப்புறாங்க. பாக்யாவும் எழிலும் எங்க போறோம்னு சொல்லாமலே செலியனை கிளம்ப வச்சு கூட்டிட்டு போறாங்க. அவங்க 3 பேரும் போகும்போது தாத்தா அவங்கள எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேக்குறாரு. பாக்யாவும் எழிலும் பதட்டத்துல உளறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.